ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரவா இட்லி தான் செய்ய போகிறேன். வானலி அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் 2 கரண்டி விட்டுட்டு கடுகு, உளுந்து, கறிவேப்பிலை, இஞ்சி போட்டுட்டு கொஞ்சம் கேரட் போட்டுக்கிறேன். அது போட்டுட்டு நான் ரவை 1 கப் ரவை எடுத்துருக்கேன். அதை கொட்டிட்டு கொஞ்சம் காயப்பொடி, பெருங்காயப்பொடி கொஞ்சமாக போட்டு இதை வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்ததுக்கு ஒன்று பச்சை வாசம் போகிற மாதிரி வறுத்துக்கலாம். வறுத்தாச்சு. இனி ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு தயிர் தண்ணியெல்லாம் கலக்கிக்கலாம். கொட்டியாச்சு. 1 கப் ரவைக்கு 1 கப் தயிர் சேர்த்துருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பேக்கிங் சோடா கொஞ்சமாக போட்டிருக்கேன். இப்போ தண்ணி 3/4 கப் விட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். ஒரு 10 மினிட் ஊறட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஆயாச்சு. இட்லி தட்டில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு கீழே நான் முந்திரி பருப்பு வச்சுருக்கேன். அதுக்கு மேலே கேரட், துருவினா கேரட் வச்சுட்டு இட்லி மாவை இது மேலே ஊற்ற போகிறேன். ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு நீ இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஊற்றிட்டேன். தண்ணி காஞ்சிச்சு. பாத்திரத்தில் வச்சு மூடி போட்டு வெந்துக்கிட்டோம். இனி சட்னி ரெடி பண்ணிக்கலாம். தக்காளி சட்னிக்கு தான் வைக்க போகிறேன். அது ஆயிடுச்சு. நீ சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம். இட்லியும் அது வெந்து கிடச்சாச்சு. இனி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ரவை இட்லியும் தக்காளி சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது. கெட்டி ஒன்று இருக்குது, அது நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குன்னு